பள்ளிப்படிப்பை கூட முடிக்காத ஒரு கும்பல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் வங்கி மோசடியில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. மோசடியில் ஈடுபட்டது யார், எப்படி பிடிபட்டனர் என்று $11,20,000 ரூபாய் ரொக்கம், 148 கிராம் தங்கம் மற்றும் ஒரு ஹோண்டா சிட்டி கார் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இன்று சென்னை அழைத்து வரப்பட்டு அவர்கள் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். மூவரையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த மோசடி கும்பல் செல்போன் சேவை மையத்தில் இருந்து அனுப்புவது போல் போலியாக பல்க் எஸ்எம்எஸ்களை அனுப்பி தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும் என்று சில அப்பாவிகளை நம்பச் செய்கிறார்கள். பின்னர் மோசடி கும்பல் அளிக்கும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும் அப்பாவிகளை ஏமாற்றி அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று பணத்தை திருடுவது தெரியவந்துள்ளது. அவர்கள் அனுப்பும் போலி லிங்கை கிளிக் செய்யும் போதே டீம் வியூவர், குவிக் சப்போர்ட், ஃபாஸ்ட் சப்போர்ட் போன்ற செயலிகளை கிளிக் செய்தவரின் செல்போனில் இன்ஸ்டால் செய்து விடுகிறார்கள். இந்த செயலிகளை ஆக்டிவேட் செய்வதற்கான ஓடிபியை அப்பாவிகளை ஏமாற்றி பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் பதிவிடும் வங்கிக் கணக்கு விவரங்களை மிகச் சுலபமாக எடுத்து விடுகின்றனர். இப்படி மக்களை சுலபமாக ஏமாற்றும் இந்த கொள்ளையர்கள் பள்ளி படிப்பை கூட முடித்ததில்லை என்பது வியப்பளிக்கும் விஷயமாகவே உள்ளது. சைபர் கிரைம் தலைநகர் என்று அறியப்படும் ஜம்தாராவில் நவீன தொழில்நுட்ப கொள்ளைக்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு இவர்கள் இயங்கி வருவது தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.